12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 4 வினா எண் 6. கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். ஆண்டுகள், லாபம், நிறைகள். 4 ஆண்டுகளுக்கு லாபமும் நிறைகளும் கொடுத்திருக்காங்க. இந்த மெத்தட்ல கூட்டு சராசரி லாப முறை கேட்டிருக்காங்க. இதுவரை சராசரி லாப முறை பார்த்தோம். இது கூட்டு சராசரி லாப முறை கொடுத்திருக்காங்க. ஸோ கூட்டு சராசரி லாப முறையில நற்பெயரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 6, பேஜ் நம்பர் 334. இந்த சம்மில் கூட்டு சராசரி முறையில நற்பெயர் கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லாபம் கண்டுபிடிக்கிறோம். லாபம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படிவம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கூட்டு சராசரி லாபம் கணக்கிடுதல். கூட்டு சராசரி லாபம் கணக்கிடுதல். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஆண்டை எழுதுறோம். ஆண்டு, லாபம். சம்ல நிறைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நிறைகளை எழுதுறோம். நிறைகள். இந்த லாபத்தையும் நிறைகளையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கூட்டு லாபம். கூட்டு லாபம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2015, 2016, 2017, 2018. 2015ல் 10,000, 12,000, 16,000, 18,000. நிறைகள் 1, 2, 3, 4. ஸோ கூட்டு லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா லாபத்தையும் நிறைகளையும் பெருக்கும் போது நமக்கு கூட்டு லாபம் கிடைக்கும். லாபம் நிறைகளையும் பெருக்கும் போது கூட்டு லாபம் நமக்கு ஈஸியாக தெரியணும்னா லாபத்தை ஆன்னு வச்சுக்கலாம். நிறைகளை ஆ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட்டு லாபம் ஆ இன்று ஆ. ஸோ ஆ இன்று ஆனா 10,000 என்று 1 10,000. அடுத்தது 12,000 என்று 2 24,000. 16,000 என்று 3 48,000. 18,000 என்று 4 18,000 என்று 4னா 72,000 நமக்கு வருது. ஸோ இப்போ கூட்டு லாபம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மொத்தமா நிறைகளோட மொத்தத்தையும் கூட்டு லாபத்தோட மொத்தமா நமக்கு தெரியணும். ஸோ மொத்தம் நிறைகள் 1, 2, 4, 7, 8, 9, 10 வருது நிறைகள். கூட்டு லாபம் மொத்தமா 0, 0, 0, 4, 1, 15 1,54,000 நமக்கு மொத்தம் கிடைச்சிருக்கு. நிறைகளோட மொத்தமும் கூட்டு லாபத்தோட மொத்தமும் நமக்கு தேவைப்படுது. ஸோ ரெண்டையுமே கூட்டிட்டோம். அடுத்து நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்க போறோம். கூட்டு சராசரி முறையில நற்பெயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு கூட்டு சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கூட்டு சராசரி லாபம் ஈக்குவல் டு கூட்டு லாபங்களின் மொத்தம்
கூட்டு லாபங்களின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம். நிறைகளின் மொத்தம். நம்ம இப்போ கூட்டு லாபங்களின் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் நிறைகளின் மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அப்ளை பண்ணிடலாம் அப்படியே டைரெக்டாக. 1,54,000 பை 10. ஸோ 0 0 கட் பண்ணோன்னா ரூபாய் 15,400. இதுதான் கூட்டு சராசரி லாபம். இப்போ நற்பெயரில் அப்ளை பண்ண போகிறோம். நற்பெயர் ஈக்குவல் டு கூட்டு சராசரி லாபங்கள் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. கூட்டு சராசரி லாபம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 15,400 இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சம்பளம் 3 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டு பண்ணும்போது ரூபாய் 46,200. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்பளம் கொடுத்துருந்தாங்க 15,400. கூட்டு சராசரி லாபமாக நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ நற்பெயர் கண்டுபிடிச்சிருக்கோம். நற்பெயரோட மதிப்பு 46,200. ரொம்ப சிம்பிளான சமம். அப்படியே கொடுத்துருவாங்க. இண்டு பண்ணி மட்டும் நம்ம கூட்டு லாபம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நற்பெயர் கணக்கிட்டுருக்கோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.